வணக்கம் மக்களே, உங்களோட பேராதரவால் இப்போ நம்ம யூஎஸ் டூர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்படி தான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். தலைவலிக்கு ஒரு மசாஜெல்லாம் போட்டு மாலிஷ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பார்க் மாதிரி காட்டுச்சு, அதனால சரி இந்த பக்கம் வந்தோம். ஆனால் இங்கேவும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது ஒரு பார்க் மாதிரி இல்லை, காடு மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக ஹாஸ்டல் வாசலில் தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, கொலம்பியா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குன்றாங்க. தம்பி இங்கேதான் என்ன பாரு அண்ணாத்த காசு காட்டுறான் தலைவன். இவ்வளோ தான் ஏற போகிறோம். சின்ன ஃப்ளைட்டு தான் இது தான் வச்சுருக்கேன். அதுக்கே வந்து அவருன்ட்டாங்க. எல்லாமே ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் காட்ட சொல்கிறாங்க. வாஷிங்டன் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம டிக்கெட்டில் வந்து ஒரு இது கேட் போட்டிருந்தது, அது சேஞ்சுன்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம், பார்த்தா A to Eன்னு போட்டிருந்தது. சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் உள்ள வந்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப க்ளீனாக செக் பண்ணுறாங்க. சும்மா நம்ம பேண்ட்டில் இருக்க அந்த ஜிப்பு முதற்கொண்டு மெட்டல் டிடெக்டரில் காட்டி கொடுக்குது. அதை வந்து தடவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அவ்வளோ என்னடா இது அநியாயம் பண்ணுறீங்களா, ஒன்றும் இல்லை, செருப்பை முதற்கொண்டு அவுக்க சொல்லிட்டாரு. அவரு எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுருக்க காப்பெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் அவங்க சொல்லுவாங்க. நான் ரப்பர் இது தான் வச்சுருக்கேன், அதுக்கே வந்து அவருன்ட்டாங்க. எல்லாமே ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க. எப்பா ஜெட்டி கொண்டு ஜெட்டி தான் கரெக்டாக சொல்லல, மற்ற அதான் ட்ரெஸ்ஸில் எதுவும் கை வைக்கல. மற்றபடி எல்லா ஆக்சஸரியுமே கையில் வாட்ச் வச்சுருந்தீங்கனாலும் சரி, கார்டு வச்சுருந்தாங்க, பணம் வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்பேனரில் விட்டு தான் தெளிவாக எடுத்து தராங்க. இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை அதை காட்டுறாருங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஏர்போர்ட்டு. என்ன தான் நம்ம யூஎஸில் காலடி எடுத்து வச்சாலும் இன்னும் அஃபிஷியலாக நம்ம வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் போல் சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் வந்திருக்கோம். இது வந்து வெஸ்ட்டில் இருக்குதுங்க. வெஸ்ட்டில் இருந்து நம்ம போக வேண்டிய ஸ்டேட் காலேஜுன்ற லொக்கேஷன் வந்து ரொம்ப தொலைவு. ஆக்சுவலாக அது வந்து அப்படியே ஆப்போசிட்டு, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு பறக்க போகிறோம். அதனால வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் இருந்தாலும் தூக்கமே வரல. வியூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் அப்படியே பார்த்து இப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 24 hours நான் வந்து இந்தமாரி ஃப்ளைட்லேயே தான் ட்ராவலில் இருந்தேன். பாருங்கள், சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது போகிறதுக்கு. அதனால் வீடியோ பார்த்துட்டு அங்கங்கே கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டு வைங்க. எல்லாம் உங்களோட ஆதரவால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். யூஎஸ்ஐ ஒரு லெவல் பண்ண போகிறோம். வாங்க போவோம். அதுதாங்க, எவ்வளோ ஆறு, எவ்வளோ மலைகள், ஐயோ பயங்கரமான அடர் காடுகளெல்லாம் கடந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் மோர் தென் 8 hours அப்படி கண்டினியூஸாக ஒரே இடத்துல உட்காரத்துக்கு முடியல. முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. பிஸ்னஸ் கிளாஸில் போகிற ஆளுக்கெல்லாம் வந்து இந்தமாரி டயர்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா பயங்கரமாக சீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. நம்ம தலையெழுத்து எக்கனாமியில் தான் போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்பா முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. சான் ஃப்ரான்சிஸ்கோ நம்ம இங்கேருந்து ஏஷியாவிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதே ரொம்ப தள்ளி, அதுக்கப்புறமும் இவ்வளோ தொலைவு ட்ராவல்ன்றது வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் கட்டாயம் இந்தமாரி டிரான்சிட் டைம்லாம் கிடைக்குதுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது நல்ல இடத்துல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அப்புறம் ஏறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வாஷிங்டன் செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வாஷிங்டனை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட எப்படி இருக்குது பாருங்கள். வீடுகள்லாம் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸாக செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வாஷிங்டன் வந்துட்டோம். வாஷிங்டன்லேருந்து அடுத்து எங்கே போனோம்? ஸ்டேட் காலேஜ் போனோங்க. ஸ்டேட் காலேஜுன்றது வந்து இன்னும் பயங்கரமான லொக்கேஷனு. வாஷிங்டன்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அது வந்து பென்சில்வேனியா வந்து ரொம்ப தள்ளி, இன்னும் தள்ளி சொல்லப்போனால். அதனால் அந்த இடம் போகிறது வந்து அதுக்கான இது வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகம், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு வில்லேஜ் மாதிரி பயங்கரமாக இருக்கும் லொக்கேஷன்லாம். அதெல்லாம் காட்டுறேன், வாங்க போவோம். மேலே இவ்வளோ நேரம் பறந்துட்டு இப்போ தான் இறங்குது. தரை இறங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உயிரே வந்துச்சு. எப்பா
ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்னா, வித்தின் 1.5 hours அடுத்த டிரான்சிட்டு நம்ம சட்டுன்னு இங்கேருந்து இறங்கி அடுத்த எங்கே இருக்கோ அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி சட்டுன்னு ஏறணும். என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம ஒரே ஏர்லைனில் புக் பண்ணதுனால நமக்கு இந்த லக்கேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற கவலை கிடையாது. போர்டிங் பாஸும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதனால் ப்ராப்ளமே இல்லை. டைரெக்டாக எந்த ஐஓ சொல்கிறாங்களோ எந்த கேட் சொல்கிறாங்களோ போயிட்டு சட்டுன்னு பிடிச்சிட வேண்டியது தான். ஆனால் என்னென்னா, இந்தமாரி பெரிய ஏர்போர்ட் வாஷிங்டனும் நல்ல பெரிய ஏர்போர்ட் தான், சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரி. அதனால் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு டெர்மினல்லாம் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி கிளியராக நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே இல்லை. இப்போ தாங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எப்படி வந்து இந்த லக்கேஜை வந்து டிரான்சிட்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கு அந்த வெஹிக்கிள் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த வெஹிக்கிளில் தான் இப்படி வண்டியில் இருக்க எல்லா லக்கேஜையும் சட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி போட்டு வாரி போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் வந்துடுச்சா. ஆனால் லக்கேஜை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது அப்போ ரொம்ப தாறுமாறாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளோட பேக்கெல்லாம் வந்து ட்ராலிலாம் ஈஸியாக டேமேஜ் ஆகி போகுது போல். எடுத்து டமால் அடிக்கிறாரு. நம்ம கண் முன்னாடியே ஒரு சில இடத்தாண்ட பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொலைட்டாக தான் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பார்த்திங்கன்னா அவருக்கே பொறுமையாக இல்லை போல். என்னடா இவனுங்க இவ்வளோ பேக் வருதுன்ற மாதிரி கடுப்பாயிட்டு போல். அவங்களுக்கும் அவங்களோட வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். என்ன சொல்கிறது, நம்ம போக வேண்டிய இடம் ஸ்டேட் காலேஜ் பிஏ A to E. 8:30 மணிக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் தான் இருக்குது. ஆன் டைம் போட்டிருக்காங்க. 8 to E போயிடணும். இது கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. வாஷிங்டன் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதில் வந்ததுக்கப்புறம் ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். A டெர்மினல் போகிறதுக்கு. ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குது. ஃப்ளைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பேசஞ்சர் மட்டும் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. எனக்கு தெரியல. A to E நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து வித்தின் 1 hour வந்து டிரான்சிட் வந்து கொஞ்சம் டைட்டான இது தான், ஸ்கெடியூல் தான். நீங்கள் இப்படி எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்போர்ட்டை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கேப் கூட இல்லை. ஆத்திர அவசரத்துக்கு இப்போ ஏதாவது சாப்பிட்ணும் இல்லை லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னா ஒன்றுமே முடியாது போல். அப்படியே ஓடி போய் அடுத்ததுல ஏற வேண்டியது தான். பேக்கேஜ் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக வந்து இதே யுனைடெட் தான்றதுனால டேரெக்டாக நம்ம அங்கே போய் கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்டேட் காலேஜில் போய்கிட்டுருக்கேன். A to E ஆக்சுவலாக வந்து நம்ம டிக்கெட்டில் வந்து ஒரு இது கேட் போட்டிருந்தது. அது மே சேஞ்சுன்னு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். பார்த்தா A to Eன்னு போட்டிருந்தது. இந்த இதில் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள். இதில் கூட போட்டிருப்பாங்க. அதுமாரி பார்த்துட்டு போங்க. டிக்கெட்டில் போட்டிருக்குன்னு அப்படியே போயிட்டு நிற்காதீங்க. பாருங்க இவ்வளோ தான் ஏற போகிறோம். சின்ன ஃப்ளைட்டு தான் இது. ஸ்டேட் காலேஜ் PASCE அப்படின்னு போட்டிருக்குது. இதுதான் போய்கிட்டு இருக்கோம். நல்லா விசில் அடிக்குது. அதை விட இது சின்னதுங்க. நான் அதை காட்டினேன், அது இல்லை போல். அதை விட சின்னதாக தெரியுது எனக்கு.